கௌதமி வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கரப்பான் ஜனதா கட்சிக்கு ஆதரவாக சமூக ஆர்வலரும் லடாக்கை சேர்ந்தவருமான சோனம் வாங்சுக் கடந்த 28ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து 21 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமானது. இந்த நிலையில்தான் அவரது உடல்நிலை மோசமடைந்ததன் காரணமாக டெல்லி போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக மத்திய அரசுக்கு சொந்தமான டெல்லி சப்தர்ஜிங் மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அந்த மருத்துவமனையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அவரை தனியார் மருத்துவமனையில் மாற்ற உத்தரவிடக் கோரி அவரது மனைவி ஆங்மோ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதை நேற்று முன்தினம் விசாரித்த நீதிபதி சோனம் வாங்சுக்கின் சிகிச்சையில் தலையிட வேண்டியதில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்திருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் ஆங்கோ முறையீடு செய்திருந்தார். அந்த மனுவானது தலைமை நீதிபதி உபாத்யாயா, நீதிபதி ஜெய்தாஸ் கரியா ஆகியோர் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் குறிப்பிட்டது என்னவென்றால், சோனம் வாங்சுக்கு சிகிச்சை அளிக்கும் டெல்லி எய்ம்ஸ் பொறுப்பு இயக்குனர், எய்ம்ஸ் அவசர பிரிவு டாக்டர் ஆகியோர் இருவரும் இருக்க வேண்டும் என்றும் இதற்கு முன்பு சிகிச்சை அளித்த மருத்துவர்களும் இருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். இதனையடுத்து தற்போது இந்த மனு தொடர்பாக நீதிபதிகள் உத்தரவானதை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற டெல்லி உயர்நீதிமன்றமானது அனுமதி வழங்கியிருக்கிறது. அதன்படி அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து அவரை டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கௌதம்.